നമസ്കാരം. കേന്ദ്ര ബഡ്ജറ്റിനെതിരെ LDF സംസ്ഥാന വ്യാപകമായി കരിദിനം ആചരിച്ചു. പരിപാടിയുടെ ഭാഗമായി മറയൂരിൽ പ്രതിഷേധ പ്രകടനവും വിശദീകരണ യോഗവും നടത്തി. CPM ജില്ലാ കമ്മിറ്റി അംഗം M. ലക്ഷ്മണൻ യോഗം ഉദ്ഘാടനം ചെയ്തു. இந்த கண்டன கூட்டத்தினுடைய தலைவர் தோழர் சசிகுமார் அவர்களே, இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட இடதுசாரி ஜனநாயக முன்னணியுடைய பொறுப்பாளர்களில் ஒருவருமாகிய தோழர் அண்ணாதுரை அவர்களே, தோழர் ஆன்சி அவர்களே, தோழர் ரமேஷ் அவர்களே, தோழர் பிரபு அவர்களே, தோழர் இந்திரஜித் அவர்களே, தோழர் ஜேம்ஸ் அவர்களே, தோழர் சசிகுமார் ராஜேந்திரன் அவர்களே மற்றும் தம்பித்துறை சுனிலி, அதுபோல் கனகாசன் மற்றும் உள்ள சிவசங்கம் உட்பட உள்ள அனைத்து தோழர்களையும் ஒரு ஆன்சி அனுபவம் உட்பட உள்ள ஆளுகளை போராட்டத்தின் சார்பாக வரவேற்றுக் கொண்டு எங்களுடைய கண்டனத்தை, இடதுசாரி ஜனநாயக முன்னணியுடைய கண்டனத்தை BJP அரசுக்கு எதிராக, மோடியினுடைய அரசுக்கு எதிராக, கேரள மக்களை மோசடி பண்ணக்கூடிய BJP மோடி அரசுக்கு எதிராக இன்னைக்கு கேரளத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வார்டு பூத்து கமிட்டிகளிலும் இதுபோல கண்டன ஊர்வலம், கருந்தின ஊர்வலம் நடந்து வருகின்றது. அந்த கருந்தின ஊர்வலத்தை பற்றி, அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி சுருக்கமாக தோழர் சசிகுமார் அவர்களும் அண்ணாதுரை அவர்களும் கூறினார்கள். வரவு செலவு திட்டம் மத்திய அரசு ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் எந்த அளவில் பகிர்ந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வரமுறையே உண்டு. எந்தெந்த மாநிலத்துக்கு எப்படி கொடுக்கணுங்கிறத பற்றி செய்யக்கூடிய அந்த வரவு செலவு திட்டம் தான் ஒவ்வொரு வருஷமும் மத்திய அரசும் மாநில அரசுகளும் வரவு செலவு திட்டங்களை சபைகளிலே தாக்கல் செய்வது உண்டு. கேரள சட்டமன்றத்தில் இடதுசாரி ஜனநாயக முன்னணியுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. இங்கு நிதி மந்திரி பாலகோபாலன் அவர்கள் வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்தார். இந்த பகுதியினுடைய மக்களுக்கு, சாதாரணப்பட்ட மக்களுக்கு, டூரிசம் மேഖലയ്க்கு, அதுபோல் விவசாயிகளுக்கு, விவசாய தொழிலாளிக்கு, இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு, மாதர்களுக்கு, சகல ஆளுகளும் பயன்பெறக்கூடிய அளவிற்கு ஆட்டோ ரிக்ஷா ஓட்டக்கூடிய தொழிலாளி முதல், வண்டி ஓட்டக்கூடிய தொழிலாளி முதல், காலேஜில் படிக்கக்கூடிய மாணவருக்கு உட்பட உள்ள, வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் உட்பட உள்ள ஆளுகளுக்கெல்லாம் எந்த வகையில் அந்த அரசனுடைய சலுகை சென்றடைய முடியுமோ அத்தனை சலுகைகளையும் அறிவித்துக் கொண்டு கேரளத்தில் ஒரு 140 தொகுதிகளிலும் ஒரு பாரபட்சம் இல்லாத அளவிற்கு கேரளத்தில் இடதுசாரி கவர்மெண்ட் தன்னுடைய வரவு செலவை தாக்கல் செய்தது. அதற்கு பின்பு BJP அரசு, மோடியினுடைய அரசு வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்தது. இதற்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களையும் ஒரே கண்ணோட்டத்தோடு பார்ப்பதை விட்டுவிட்டு தான் தோன்றித்தனமான நிலையில் பகுபோக்கலாக, வாசியோடு, வைராக்கியத்தோடு கேரளத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களுக்கும் பாதகம் வரக்கூடிய, மோசடி செய்யக்கூடிய அளவிற்கு உண்டான, மோசம் செய்யக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு வரவு செலவு திட்டத்தை மத்திய அரசு நிதி மந்திரியாக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்களும், அதே போல மோடியும் அமித்ஷாவும் ஒன்றாக சேர்ந்து கொண்டு இன்னைக்கு கேரளத்தை வஞ்சித்திருக்கின்றார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஏதாவது ஒரு சலுகை செய்வதற்கு இவர்கள் தயாராகவில்லை. இதையும் நியாயப்படுத்துகின்றார் BJP தலைவர், ஏசியா நெட்டினுடைய உரிமையாளர் ராஜீவ் சந்திரசேகர். சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட கேரளத்திலிருந்து சென்ற 19 MPமார்கள் இன்னைக்கு 18 மந்திரி, 2 மந்திரி, BJP 2 மந்திரி உட்பட 17 காங்கிரஸ் MPமார்களும் கேரளத்திலிருந்து பார்லிமெண்ட்டுக்கு சென்றிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் இதை பற்றி ஒரு வார்த்தை கூட தொடர்பதற்கு தயாராகவில்லை. ஏன் மோடி அரசு கேரளத்தை புறக்கணித்திருக்கின்றது என்பதை பற்றி எடுத்து சொல்வதற்கு கூட இவர்கள் தயாராகவில்லை. அது மாத்திரமல்ல, கேரள சட்டமன்றம் கூடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒன்றிய அரசினுடைய பட்ஜெட்டினுடைய அவகடனையை, இல்லை நம்ம கேரளத்தில் பின்தள்ளப்பட்டதை விவாதிக்க வேண்டும் என்று கேரள சட்டமன்றத்தில் கூறுகின்ற பொழுது அதற்கு எதிராக
காங்கிரஸ் எம்எல்ஏமார் குரல் கொடுக்கின்றார்களே ஒழிய பிஜேபிக்கு எதிராக, கேரளத்தை வஞ்சித்த மோடி அரசுக்கு எதிராக எதிர்த்து குரல் கொடுப்பதற்கு அவர்கள் தயாராகவில்லை. இப்படி ஒரு தன்னிச்சையான போக்கோட கூடி எந்த வழியிலாவது கேரள அரசுக்கு கெட்ட பெயரை உண்டாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படக்கூடிய காங்கிரசுடைய எம்பிமார்களுக்கும் இது கருந்தினத்தோடு கூடி தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதோடு, மோடி அரசு கேரளத்திற்கு கொடுக்கக்கூடிய அவகாசம் இதெல்லாம் அவங்களுடைய அப்போட்டு சொத்து ஒன்றும் இல்லை. இன்னைக்கு இந்தியாவை 3 பேர் விற்கிறான், 3 பேர் வாங்குதாங்கிற ஒரு நிலை இருக்கு. விற்கக்கூடிய ஆளுக மோடியும் அமித்ஷாவும் நிர்மலா சீதாராமனும் சேர்ந்து நம்முடைய பொது சொத்துக்களை, போராடி பெற்ற உரிமைகளை எல்லாம் விற்பனை நடத்துகின்ற பொழுது அதை வாங்குவதற்கு அதானியும் அம்பானியும் ரிலையன்ஸ் கம்பெனிகள் எல்லாம் 3 பேர் ஒன்றாக சேர்ந்து கொண்டு நமது நாட்டையும் நமது நாட்டினுடைய பொது சொத்துக்களையும் சூறையாடக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு நிலை உருவாகி கொண்டிருக்கின்றது. ஆகவேதான் இந்த நம்முடைய பொது சொத்துக்களை எல்லாம் கொள்ளையடிக்கின்ற போதும் கூட நமது இது வரவு செலவு திட்டத்தில் கேரளத்திற்கு வெறும் ₹2.30 மாத்திரம் கொடுக்கக்கூடிய, நம்மகிட்ட இருந்து போகக்கூடிய வரி ₹100 போகும்போது நமக்கு ₹2.30 மட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. குஜராத்துக்கு ஒரு நீதி, உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு நீதி, மத்திய பிரதேசத்துக்கு ஒரு நீதி, ராஜஸ்தானுக்கு ஒரு நீதி, கேரளத்துக்கு ஒரு நீதி, தமிழ்நாட்டுக்கு ஒரு நீதி என்று நீதிகள் பங்கு வைக்கப்பட்டு நீதியினுடைய வஞ்சனையாக கேரளத்திற்கு வரக்கூடிய இந்த மோடியினுடைய அரசை கண்டிப்பதற்காக வேண்டித்தான் கேரளத்தில் எல்லா இடங்களிலும் இதுபோல கருந்தின ஊர்வலம் நடந்து வருகின்றது. இந்த ஊர்வலத்திலே பங்கெடுத்திருக்கக்கூடிய அத்தனை தோழர்களையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்வதோடு இனியும் எங்களுடைய போராட்டங்கள் தொடரும். சாதாரணப்பட்ட தொழிலுறப்பு பദ്ധதியினுடைய திட்டத்தை கூட இல்லாமல் செய்யக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு நிலை உருவாகி கொண்டிருக்கின்றது. அதற்கு எதிராக வரக்கூடிய 16ஆம் தேதி மறையூர் போஸ்ட் ஆபீஸ் முன்பு மறையூரும் காந்தளவு 2 பஞ்சாயத்துகளோட தொழிலாளர் தோழர்களும் ஒன்றாக சேர்ந்து கொண்டு ஒரு மாபெரும் தர்ணா போராட்டம் நடத்துவதற்கும் இடதுசாரி ஜனநாயக முன்னணி தீர்மானித்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் இதற்கு முன் காலகட்டங்களில் இடதுசாரி ஜனநாயக முன்னணிக்கு பொதுமக்களும் இளைஞர்களும் மாணவர்களும் விவசாயிகளும் விவசாய தொழிலாளர்கள் எல்லாம் கொடுத்த பேர் ஆதரவு நல்ல நிலையை கொடுக்க வேண்டும் என்று மாத்திரம் இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொண்டு எல்லாருடைய சம்மதத்தோடு இந்த கண்டன ஊர்வலத்தை, கருந்தின ஊர்வலத்தை துவங்கி வைத்ததாக അറിയിത്തുകൊണ്ട് കൊണ്ട് വിടപെടുകയും പുറത്തുവന്നു. CPI ജില്ലാ കമ്മിറ്റി അംഗം S. ശശികുമാർ അധ്യക്ഷത വഹിച്ചു. CPM ടൗൺ ലോക്കൽ സെക്രട്ടറി S. അണ്ണാദുരൈ, CPI ഏരിയ കമ്മിറ്റി അംഗം ആൻസി അനൂപ്, CPI ലോക്കൽ സെക്രട്ടറി പ്രഭു, കേരള കോൺഗ്രസ് നേതാവ് രമേശ് തുടങ്ങിയവർ പ്രസംഗിച്ചു. ന്യൂസ് ഡെസ്ക് മറയൂർ വിഷൻ.